ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க. வெத்தலையை வச்சு வெத்தலை பாயசம் தாங்க பண்ண போகிறோம். நான் ஒரு பாக்கெட் பாலுக்கு 2 வெத்தலை எடுத்திருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெத்தலைங்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டு டைஜஸ்ட் ஆகிடும் ஃபுட்டுங்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடலில் சூட்டுக்கொப்பலேருந்து அதில் வச்ச சூட்டுக்கொப்பளம் அமைங்கிரும். தலையில் 10 மாதிரி போட்டோம் அப்படின்னம்னா ஜுரம் சரியாயிடும். பைல்ஸுக்கு, பொண்ணுங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், மெயினாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ண எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். ஒரு கையளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவர்கிட்ட ஊற வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸி, அதனாலங்க. இப்போது எடுத்திருந்த வெத்தலையை காம்பை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்க போகிறேன். நமக்கு சாறு மட்டும் இருந்தால் போதும், அதனால் வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ அழகாக வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஒரு குட்டி வானலை நான் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துருந்த பால் பாக்கெட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் தான் ஆட் பண்ணணும் கிடையாதுங்க. நான் எந்த பால் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பக்கத்தில் பால் பொங்குறதுக்குள்ளே நான் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ பால் எப்படின்னா, நீங்கள் கெட்டி ஆகணும்லாம் கிடையாதுங்க. லைட்டாக பொங்கி ஒரு கொதி வந்திருந்தால் போதும். லைட்டாக கெட்டியாக இருந்தால் போதும். அதாவது ரொம்ப கெட்டி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. கிண்டி விட்டே கெட்டியாகிடுங்க. பட்டு அவ்வளோ நல்லா வேணாம், அப்படிலாம் எனக்கு கெட்டியாக வேணாம் அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கெட்டியாகிடும் பால். இல்லை இது கூட தேங்காய் திருவி கடைசியாலாம் ஆட் பண்ணுவோம். அது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை. நல்லா பாருங்கள், பால் பொங்கி ஒரு கொதி வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்கெட் பாலுக்கு. ஸ்வீட் மைல்டாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் நான் அப்படி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டே இருக்கலாம். நல்லா கையெடுக்காமல் கிண்டி விடுங்க. வேறு எதுவும் இல்லை, பால் பொங்கி பாத்திரத்துட்டு வந்துடக்கூடாது, அந்தளவுக்கு கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படிங்கிறப்ப இப்போது நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு சேமியா வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் சேமியா போடலை, கொஞ்சமாக ஜவ்வரிசி மட்டும் தான் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. வெத்தலை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் முழுசாக ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் சூப்பரான ஒரு ஃப்ளேவர், எப்படின்னா நீங்கள் அந்த வெத்தலை பீடா சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவரில் இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை மைல்டாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான பாயாசமும் கூட. அடிக்கடி வெத்தலையை சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. நம்ம முருங்கைக்கீரையில் ஜூஸில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு இருக்கோம். பட் இதுலேயே அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற அளவுக்கு பவர் இருக்குது இந்த வெத்தலைக்கு. நம்ம தான் அவாய்ட் பண்ணிடுறோம் போல் இருக்குங்க. கண்டிப்பாக டெய்லியும் கூட அதில் 1/2 டம்ளர் குடிச்சிட்டு வரலாம். பாருங்கள், நல்லா நான் போதுமான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். கலரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேமியா இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை இப்போது. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபீவரே வந்தால் டக்குன்னு ஹாஸ்பிட்டலோ மெடிசனோ போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெத்தலை ஜூஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி சீக்கிரமாக சரியாயிடும். காய்ச்சலுமே குணமாயிடும் நெத்தியில் 10 மாதிரி போட்டிங்கன்னா. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நான் 4 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாதாம் பிசினை கொஞ்சம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது கூட நம்மளோட வெத்தலை பாயசத்தையும் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பாதாம் பிசின் அதேமாரி வெத்தலை ஃப்ளேவர் அப்படியே ஒரு பீடா, நீங்கள் அதான் சொல்கிறல வெத்தலை பாயசங்கிறது அந்த பீடா, வெத்தலை பீடா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி போட்ட பீடா இருக்கும் பாருங்கள், அதே ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் பாதாமியும் வறுத்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா அவாய்ட் பண்ணியெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி கொஞ்சமாக வெத்தலையும் வச்சு போட்டிருக்கேன்.
சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.